நமக்கு உண்டாயிருக்கிற, அதாவது நம் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய ஆஸ்தியை உண்டாயிருக்குதான். நம்ம ஒரு பெரிய ஆஸ்தியாக நினைக்கிறார் அவர். அதனுடைய மகிமை என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நாம் எவ்வளோ விலையேறப்பெற்றவர்கள் தேவனுடைய பார்வையில். நம்ம அவர் எப்படி காண்கிறார்? ஒரு பெரிய பொக்கிஷம் போல காண்கிறார். ரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அவ்வளோ கரையும் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கார். அப்போ சீப்பு கிடையாது. நம்ம அவ்வளோ பெரிய வேல்யூ நமக்கு இருக்குது. மூணாவது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன மாதிரி ஜபம் பாருங்கள். நிறைய பேர் இவருக்கு காரு கூடும், இவருக்கு வீடு கூடும், இவருக்கு வேலை கூடும், இவருக்கு காசு கொடுன்றாங்க. ஜபம் பண்ணவே பண்ணாதீங்க. ஹலோ ஆண்டவரே, ஒரே ஒரு கார் மட்டும் கொடுத்துட்டுனாரு பரவாயில்ல ஆண்டவரே, வேறு ஒன்றும் நான் கேட்கல. ஆனால் ஒரு கார் நான் 10 கார் கூட கொடுப்பார் அவர். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? அவர் உங்களுக்காக என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்ற தரிசனமே இல்லாமல் போயிடுச்சே. மனக்கண் அதை பார்க்கலையே. கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்குதுங்கிறத, காணப்படாதவைகளை காணக்கூடிய ஒரு அறிவு இல்லாமல் இருக்குது நமக்கு. அதுதான் பிரச்சனை. விசுவாசிகளுக்கு அதுதான் பிரச்சனைன்றாரு. அப்போ விசுவாசிகளுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இந்த காணப்படாத காரியங்களை காண வேண்டும். அவர்களுக்கு தேவன் யார்? அவர் காணப்படாதவர். அவரை அறியறதுக்கு ஞானமும் தெளிவும் வேணும். நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன, அதை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினப்போ எவ்வளோ பெரிய வல்லமையை பயன்படுத்தினார். ரோம சாம்ராஜ்யம் யூதர்களோடு சேர்ந்து இவரை கொன்றது. யூதர் மதவாதிகளும் ரோம அரசாங்கமும் சேர்ந்து இவரை கொன்றார்கள். கொன்று கல்லறையில் வைத்து கல்லை புரட்டி வச்சு ரோம முத்திரை குத்தப்பட்டது. எவனும் திறக்க முடியாது. போர்ச்சேவர்கள் அங்கே நிற்கிறாங்க. அவ்வளவு அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அவ்வளவு தங்களுக்கு இருந்த பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி இவரை கொன்று புதைச்ச ஆள் நாளைக்கு எஸ்கேப்புன்னு பேசக்கூடாது, இருந்துட்டாருன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கரெக்டாக கல்லை புரட்டி வைக்கிறாங்க. கத்த சொல்கிறார், நான் காட்டுறேன் இப்போ என் வல்லமையை. உலகத்திலே சூப்பர் பவர் ரோம சாம்ராஜ்யம்தான். உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டார். கல்லை புரட்டி உள்ளே இருந்தவரை எழுப்பி கல்லறை காலி ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய வல்லமை. செத்த ஆளை உயிரோடு எழுப்பி கல்லை புரட்டி அவன் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அவஸ்தைப்பட வச்சார் கர்த்தர். அந்த வல்லமை, அவ்வளோ பெரிய வல்லமையை காமிச்சார். எந்த வல்லமையும் அதை எதிர்த்து நிற்க முடியல. ரோம